ஆதவர்ஜுனா 2.5 வருஷம் முதலமைச்சர் இதெல்லாம் சொல்றாரு. அந்த 60 தொகுதிகள் முதலமைச்சர் தரேன்னு சொன்னாங்க கூட்டணியில. ஆனா எங்க அண்ணா அப்படிலாம் வேணான்ட்டாரு. ஹாங்காங்ல கூப்பிட்டாங்க, சிங்கப்பூர்ல பொண்ணு பார்த்தாங்க, இந்த கதைலாம் சொல்லக்கூடாது. நம்புற மாதிரி சொல்லுங்க, ஏக்கர கணக்குல சொல்லாதீங்க. மக்கள் எல்லாம் பார்த்தா எப்படி தெரியும்? நான் பைபிள் மேல சத்தியம் பண்றேன், குரான் மேல சத்தியம் பண்றேன், நாங்க கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்னு 2 மாசம் முன்னாடி சத்தியம் பண்ண வேண்டியது தானே. உங்க அண்ணா வந்து ஸ்ட்ராங் இல்ல, பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் இல்ல, அப்படியே கில்லாடி மாதிரி அப்படியே அன்னைக்கே அந்த சத்தியம் பண்ண வேண்டியது தானே. இன்னைக்கு அதை பத்தி பேச வேண்டிய நோக்கம் அவங்க வந்து ஒன்று சொன்னாங்க, நீங்களும் ஆஹா மறுக்கா சொல்லுங்க 30%, இன்னொரு வாட்டி சொல்லுங்க 40%, நல்லா இருக்கு அப்படின்னு நல்லா 2 காதலையும் கேட்டுட்டு ரசிச்சுட்டு ஏன் அப்போ சத்தியம் பண்ண வேண்டியதானே. நாங்கள் கூட்டணி விஷயம்லாம் எதுவுமே பேசல. இதுக்கு மேலே அவங்க வாயை திறந்து விட்டாங்கன்னா யார் யார்கிட்ட என்னென்ன போய் கேட்டாங்க, என்னென்ன பேசினாங்கன்னு ஒவ்வொன்றா வெளில வரும். கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்துடும். தாவேக்கா தனித்து போட்டி அப்படின்னு ஆதவர்ஜுனா அவர் தெளிவுபடுத்துறாரு. வேலுமணி தரப்புல பேசினாங்க. சார் தெளிவெல்லாம் படுத்தல சார், வேற வழி கிடையாது. யாருமே வரலங்க, நாங்க வித்து போலங்க, எங்க தக்காளி எல்லாம் அப்படியே இருக்குது. இதுதான் உண்மை. திமுகவை நீங்க எதிர்த்துட்டீங்க, இல்லைன்னா அவங்க கூட கூட்டணினா சேர்த்துட்டு இருப்பாங்க. விஜய் போய் ஒரு வேலை கெஞ்சி ரொம்ப அசிங்கமா போச்சு. குமார் யாருமே சேர்த்துல ஆட்டத்துல சேர்த்துக்கோங்க அப்படின்னா இல்லப்பா ரொம்ப லேட்டா வரையாப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 90 சீட்டு பேசினாங்களா, அப்புறம் 2.5 வருஷம் தாங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்தா உங்களெல்லாம் எப்படி, உங்களெல்லாம் ஆக்கி விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குற ஒரு மாதிரி இருக்கா. கனவுல கூட எடப்பாடி பழனிசாமி நான் 2.5 வருஷம், நீ அவ்வளோ பெரிய ஆளா டேஷான்னு கேட்பாங்க. அங்கே இருக்கிறவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா விஜய் வந்து இந்த படத்தெல்லாம் இப்படி குச்சிங்க தொங்குவாங்க பாருங்க, அந்த ரேஞ்சுக்கு போயிடும். கழுது புலி வந்து வேட்டையாட தெரியாது, நரி ஓனா அதெல்லாம் சொந்தமாக வேட்டையாட தெரியாது. அது என்ன பண்ணோம், வேற எதுனா மிருகம் வேட்டையாடி எதனா வச்சுக்கிட்டாங்கன்னு பார்க்கும். அப்படியே போகும், சவுண்டு விட்டுனே போகும். போயிட்டு எதுனா அதை ஆட்டிய போட பார்க்கும். அதுதான் நடக்குது. கலைஞர் அவரும் பிடிக்கும், ஆனால் திமுகவை எதிர்ப்பேன். அம்மையார் ஜெயலலிதாவை பிடிக்கும், ஆனால் ஊழலுக்கு எதிராக பேசுவேன். கருப்பு பணத்தை பற்றி கோவப்படுவேன். லாட்டரி மாட்டினவர்களை அவங்க குடும்பத்தில் நான் கூட வச்சுக்குவேன், அதவே வச்சுக்குவேன். தமிழினம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆதவர்ஜுனா 2.5 வருஷம் முதலமைச்சர் இதெல்லாம் சொல்றாரு. அந்த 60 தொகுதிகள் என்னன்னா முதலமைச்சர் தரேன்னு சொன்னாங்க கூட்டணியில், ஆனால் எங்கள் அண்ணா அப்படிலாம் வேணான்ட்டாரு. அவ்வளோ இதில் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நம்புற மாதிரி சொல்லுங்க, ஏக்கர கணக்கில் சொல்லாதீங்க. அரசியலுக்கு எதுக்கு வர்றாரு உங்கள் அண்ணன்? முதலமைச்சர் ஆகணும் தான் வர்றாரு. முதலமைச்சராக ஆக்குறோன்னு யார் சொன்னது? ஃபஸ்ட்டு 90 சீட்டு தரேன்னாங்க, 100 சீட்டு யார் சொன்னது சொல்லுங்கள். சும்மா அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஹாங்காங்கில் கூப்பிட்டாங்க, சிங்கப்பூரில் பொண்ணு பார்த்தாங்க, இந்த கதைலாம் சொல்லக்கூடாது. யார் கூப்பிட்டா, எதுக்கு கூப்பிட்டா, என்ன? அதாவது இவர் முதலமைச்சராக ஆகிறதுக்கு இவருக்கு இஷ்டம் இருக்குது, அவங்க கொடுக்க தயாராக இருக்காங்க, ஆனால் இவர் வேணான்னாரு. சரி, அப்போ மக்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? ஒரு முதலமைச்சர் யாரால் ஆகுறாங்க? அடிப்படை அரசியல் இருந்தால் இப்படி உளறின்னு இருப்பீங்களா? நீங்கள் முதலமைச்சர் ஆவணமா ஆகக்கூடாதான்னு முடிவு பண்ணுறது 5.25 கோடி வாக்காளர் பெருமக்கள். யாராக வேணா இருங்க, கட்சி பொதுச் செயலராக இருங்க, இல்லை முதலமைச்சரோட வீட்டுக்குள்ளேருந்து வாங்க, நீங்கள் நடிகராக இருங்க, இல்லை சாதாரண ஆளாக இருங்க, யாராக வேணா இருங்க. நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதா இல்லையான்றதை அடிப்படையில் முடிவு பண்ணுறது மக்கள். அந்த கட்சிக்கு அதிக ஓட்டு போட்டால் தான் அந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏங்க சேர்ந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியும். இது புரியாமல் அவர் எனக்கு முதலமைச்சர் ஆகிறேன்னாரு, இவர் என்ன முதலமைச்சர் ஆகிறேன்னாரு. ஒன்று. ரெண்டாவது, இது வந்து ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் பேசியிருக்க மாட்டார். அப்போ யார் பேசியிருப்பா? எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பா. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி, உங்களெல்லாம் ஆக்கி விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குற ஒரு மாதிரி தெரியுதா? அதாவது சம்மந்தமே இல்லாமல் போய் வரி சண்டை வலிக்கிறது. அதாவது எங்கள் ஆளுமை சார், உங்கள் ஆளுமைன்னா அரசியல்லாம் இறங்கி காட்டணும். சும்மா வாயிலே அந்த வாய் சேவடான்னு சொல்லுவாங்க, உதாரணம் விட்டுட்டு சுற்றுறது, அது பண்ணக்கூடாது. எதுக்கு? 90 சீட்டு பேசினாங்களா, அப்புறம் 2.5 வருஷம்னாங்களா? நான் சொல்கிறேன், தூக்கத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி இதுக்கு ஒத்துக்க மாட்டார். தூக்கத்தில் கனவுல கூட எடப்பாடி பழனிசாமி நான் 2.5 வருஷம், நீ அவ்வளோ பெரிய ஆளா டேஷான்னு கேட்பாங்க. அங்கே இருக்கிறவங்க வளர்மதி இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் இன்னும் அந்த தேர்தல் வேலையில் இருக்கிறாங்க. தேர்தல் வேலை வேட்பாளர்லாம் முடிஞ்சுட்டு நட்சத்திர பேச்சு தான் எங்கன்னா போவாங்க. அக்கா இந்த மாதிரி நம்ம பொதுச்செயலாளர் இவங்க பேசுகிறாங்க. யார்? விஜயா? ஆமாக்கா இந்த மாதிரி பேசிக்கிறேன். சரி விட நான் பார்த்துக்கிறேன். பேச ஆரம்பித்தாங்கன்னா விஜய் வந்து இந்த படத்தெல்லாம் இப்படி பிடிச்சி தொங்குவாங்க பாருங்க, அந்த ரேஞ்சுக்கு போயிடும்.
தெரியாமல் அதிமுகனா என்ன, அதிமுக கட்சியோட அதுக்கு அதாவது தாவேக்காவை விட பல மடங்கு பலமான கட்சி. இன்றைக்கி எல்லாம் பேசுகிறாங்கல்ல, அது வலுவிழந்து போயிருக்கு, அதுவாக இருக்குது, இதுவாக இருக்குன்னு. அந்த வலுவிழந்த அதிமுகவை எதிர்த்து தான் 22-26 கட்சியை வச்சு கூட்டணி அமைச்சு ஜெயிக்கணுன்ட்டு, திருப்பி ஜெயிக்கணும்னு அந்த பயிற்சி, அந்த முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. யார்? திமுகவில். அவங்களுக்கு தெரியுது இவங்க யாருன்னு. நடுவில் வந்த உங்களுக்கு தான் இவங்க யாருன்னு தெரில, அவங்கள டீல் பண்ணுற அவங்க யாருன்னு தெரில, மொத்தமாக எதுவுமே தெரில. நான் பைபிள் மேலே சத்தியம் பண்ணுறேன், குரான் மேலே சத்தியம் பண்ணுறேன், நாங்கள் கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்னு. அப்போ அந்த கூட்டணி கணக்குகளில் விஜயை வந்து இவ்வளவு அழுத்தம் கொடுத்தாரு, அவ்வளவு அழுத்தம் கொடுத்து சிபிஐ விசாரணையில வெளியே வரும்போது இங்கிருந்தே ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு இதெல்லாம் 2 மாதம் முன்னாடி சத்தியம் பண்ண வேண்டியதானே? அதே புனித நூல்களுக்கு முன்னாடி உங்கள் அண்ணா வந்து ஸ்ட்ராங் இல்லை, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் இல்லை, அப்படியே கில்லாடி மாதிரி அப்படியே அன்றைக்கே அந்த சத்தியம் பண்ண வேண்டியதானே? இன்றைக்கி அதை பற்றி பேச வேண்டிய நோக்கம் என்ன? காங்கிரஸ் கிட்ட பேசினீங்க. காங்கிரஸ் உங்களோட பெரிய பெரிய பாத்திரம்லாம் பார்த்துருப்பாங்க, கதாபாத்திரம், குணச்சித்திர நடிகரெல்லாம் பார்த்துருப்பாங்க. அப்போதுலேருந்து அவங்க வேஷம் கட்டினுக்கிறாங்க, அரசியல்வாதி வேஷம். இப்போது சுதந்திர போராட்ட காலத்துலேருந்து இப்போ மற்ற கட்சியெல்லாம் திமுக அதிமுகக்கெல்லாம் முன்னாடியிலேருந்து வேஷம் கட்டுறவங்க, அவங்க அரசியல் வேஷம். அவங்க வந்து ஒன்று சொன்னாங்க, நீங்களும் ஆஹா மறக்கா சொல்லுங்கள் 30%, இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் 40%, நல்லா இருக்கே அப்படின்னு நல்லா 2 காதுலையும் கேட்டுட்டு ரசிச்சுட்டு ஏன் அப்போ சத்தியம் பண்ண வேண்டியதானே? நாங்கள் கூட்டணி விஷயம்லாம் எதுவுமே பேசலன்னு. சரி, அதுக்கு முன்னாடி பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி அதிமுகவில் யாருமே பேசலை சார். இதுக்கு மேலே அவங்க வாயை திறந்து விட்டாங்கன்னா யார் யார்கிட்ட என்னென்ன போய் கேட்டாங்க, என்னென்ன பேசினாங்கன்னு ஒவ்வொன்றா வெளில வரும். கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்துடும். அவங்களோட இயலாமை, அவங்களோட செயல்படாத திறமை, அதை மறைத்து கொண்டு ஊரில் இருக்கிற மற்றவர்களெல்லாம் சிறுமைப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதனுடைய உச்சம்தான் வந்து ரஜினி அவர்களை பேசணும், அதனுடைய உச்சம்தான் வந்து அஜித் அவர்களை போய் சீண்டுறது. ஆனால் யார் தெரியுமா? வம்பிழுக்கிறது, வம்படியாக போய் ஊரில் எல்லா பஞ்சாயத்தையும் வாங்கிக்கிறது. சரி, மற்றது கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சி. மனைவி மீது உங்களுக்கு பெரிய மதிப்போ இல்லை அன்போ இல்லை, ஒரு காலத்தில் இருந்துச்சு, இன்றைக்கி இல்லை. ஏன் ஒரு காலத்தில் இருந்துச்சு இன்றைக்கி இல்லை? அதுக்கு விளக்கம் இருக்கா? சரி, காரணம் இருக்கலாம், வயது இருக்கலாம், ஏதோ ஒன்று, நாட்கள் போக போக பிடிக்காமல் போயிருக்கலாம். அதே யதார்த்தம். அந்த குடும்பம் பிள்ளைகள் என்ன பண்ண? இறந்தாலும் தாய் தகப்பன் அப்படின்றது அது ஒரு பந்தம். தாடலாம் சதா ஆடணுவாங்க. அவங்கள பிரிஞ்சு இருக்க வேண்டிய நோக்கம் என்ன? சரி சார், நீங்கள் இருக்கீங்க, உங்களோட அப்பா அம்மா, எந்த ஒரு அப்பா அம்மாவுமே வந்து அவங்களுக்கு வயசு ஆக பிள்ளைங்களோட இருப்பாங்க அப்படின்றது தான் 100% சத்தியம். நான் பேசுகிறது ப்ராக்டிக்கல் ரீசன்ஸு, ஏதோ ஒன்று முடியல அப்படின்னும் போது பிரிப்பாங்க. அது சூழ்நிலை. சத்தியமாக அவங்க மனசாட்சி இருக்கிறவங்க இல்லை சார். இது தமிழ் குடும்பங்களோட கலாச்சாரம் என்பது வேறு. மேலை நாடுகள் மாதிரி 18 வயசு ஆச்சு கல்யாணம் ஆச்சு அப்படி இருக்கிறது இல்லை. இது வந்து நம்ம வந்து ஒரு சிங்கத்தை எதுக்கு நம்ம ஒரு குடும்பத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அது கூடி வாழும், தனித்தனியாக பிச்சுன்னு போகிறதில்ல. அந்த கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம். நீங்கள் ஹிந்துவாக இருங்க, முஸ்லீமாக இருங்க, கிறிஸ்டினாக இருங்க, என்ன வேணால் இருங்க. ஆனால் தமிழ்நாட்டிலே குறிப்பாக தென்னிந்தியாலேயோ இல்லை வட இந்தியாவிலே டு சம் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா குடும்பமாக வாழக்கூடிய தன்மை படைத்தவர்கள் தான் இந்தியர்கள். அந்த மாதிரி ஒரு விஷயமே உங்களுக்கு பழக்கம் வரல, நீங்கள் அதிலேருந்தே மீறி போகிறீங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அடுத்த தலைமுறை வந்து உங்களை மாதிரியே வந்துச்சுன்னா எத்தனை குடும்பம் வந்து தனித்தனியாக இருக்கும்? ஆல்ரெடி வேலையிலே எங்களை பிரிக்கிறாங்களே. எனக்கு வேலை எங்கேயோ கிடைக்குது, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது, பணம் இல்லை, பணத்தை தேடி போகிறேன், உள்ளூரில் வேலை இல்லை, தேடி போகிறேன். அதுவே ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கடி. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் தனியாக இருக்கலாம், நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி வாழலாம், நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி பேசலாம், நம்ம நினைக்கிறது தான் கருத்து, நம்ம சொல்கிறது தான் அரசியல், நம்ம இப்படி வாழலாம் அப்படின்னு ஒரு தவறான முன் உதாரணங்கள் எவ்வளவு தருவீங்க? நீங்கள் வண்டியில் வேகமாக போகும்போது பக்கத்தில் சிறுவர்கள் வேகமாக வராங்க. உங்களோட வயசு கம்மி, 20 வயசு 21 வயசில் சிறுவண்டுகள்லாம் வேகமாக வருது, பைக்கில் கட்டடிச்சு ஓட்டுது. என்றைக்குன்னா ஒரு நாள் டேபி ஓட்டாத, பைத்தியக்கார மாதிரி பண்ணாத, மண்டை பத்திரம் ஊந்து செத்து போனீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு யாருப்பா பதில் சொல்கிறது? எதனா ஒன்று கண்டிச்சிருப்பீங்களா? இல்லை எப்போனா நிறுத்திருப்பீங்களா தடுத்து? எதுவுமே பண்ணுறது. அப்போ இதெல்லாம் நேசிக்கிற தன்மை. இப்போ தாவேக்கா தனித்து போட்டி அப்படின்னு ஆதவர்ஜுனா அவர் தெளிவுபடுத்துகிறாரு.
வேலுமணி தரப்புல பேசினாங்க. சார் தெளிவெல்லாம் படுத்தல சார், வேற வழி கிடையாது. உண்மையை எங்களை யாருமே வரலங்க, நாங்கள் வித்து போலங்க, எங்கள் தக்காளி எல்லாம் அப்படியே இருக்குது, எங்களை யாரும் சீண்டலை கண்டுக்கல, எங்களை நம்பி யாரும் வரல, எங்களையும் யாரும் சேர்த்துக்கல. இதுதான் உண்மை. காங்கிரஸ் சேர்த்துக்கல, பிஜேபி சேர்த்துக்கல, அதிமுக சேர்த்துக்கல, திமுகவை நீங்கள் எதிர்த்துட்டீங்க. இல்லைனா அவங்க கூட கூட்டணின்னா சேர்த்துட்டு இருப்பாங்க, வேற விஷயம். யாராக இருந்தாலும் கூட்டணி சேர்த்துக்குவாங்க, பிரச்சனை கிடையாது திமுகவில். இதுதானே நிலைமை, இதுதானே உண்மை. இப்படி தானே சொல்லணும். நாங்கள் விரும்பவில்லை. அப்புறம் எதுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி பேசினப்போ பேசுனீங்க, ராகுல் காந்தி மீடியேஷன் நம்ம பேசுனீங்க, அப்புறம் பவன் கல்யாண் பேசினாருன்னு சொன்னாங்களே. பவன் கல்யாண் வந்து நான் அப்படி பேசுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே நீங்கள் சொல்கிறீங்க. அது வேறலாம் வாயில் என்ன பேஸ்ட் வச்சு வளர்க்கிருந்தீங்களா? எவ்வளவு முரண், எவ்வளவு பொய்யான தகவல். எதனா ஒன்று பத்திரிகையாளர்களை நம்மளால் ஒழுங்காக சொல்ல முடியுதா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, இல்லைங்க இல்லாததை பேசாதீங்க, எனக்கு தெரிஞ்சு கிடையாதுன்றப்பல. சீரியஸாக எடுத்துக்கலையே யாரும்? எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தையை யாரும் எடுத்துக்கலையே. விஜய் சொல்கிறாரு, விஜய் கூட சொல்ல, விஜய் கட்சியில் பேசுகிறாங்க, அதுக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க பத்திரிகையாளர்கள். எதுக்கு கொடுத்தீங்கப்பா? அப்போ அவங்க காலையில் பரப்பி விடுற செய்தியை நைட்டு வரலும் ஓட்டணும். மக்கள் பிரச்சனை பேசக்கூடாது, ஊழல் மற்ற பிரச்சனை அதெல்லாம் முக்கியம் இல்லை. விஜய் என்ன பண்ணுறாரு அதுதான் முக்கியம். விஜய் சாரை சுற்றி செய்தி இருக்கணும், அதுதான் முக்கியம். அதான் நடந்துச்சு, அதான் நடந்துக்கிட்டு இருக்குது, அதான் நடக்க போகுது. இன்னும் அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு தயக்கம் இருக்கு, விஜய் வரலன்னு ஒரு தெளிவுபடுத்துறதுல அப்படின்னு சொல்றாங்க சார். வேட்புமனு தாக்கல் வரைக்கும் கூட விஜய கூட்டணிக்குள்ளார கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தகவல் இன்னும் கசிய விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 1% வாய்ப்பு வந்து இருக்கும். நம்ம எதிர்பாராத ஒருத்தர் கூட அதிமுகலேருந்து திமுகவில் போய் சேரலாம். நம்ம எதிர்பாராத ஒருத்தர் கூட திமுகலேருந்து அதிமுக வந்து சேரலாம். எதிர்பாராத ஒருத்தர் கூட பிஜேபியிலேருந்து காங்கிரஸ் போய் சேரலாம். அரசியலில் என்ன வேணால் நடக்கும். நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. அந்த ப்ராபபிலிட்டி இருக்குது, நான் அதை மறுக்கலை. பட் ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி கதையாக டன்னாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதோ முடிஞ்சிடும், அமித்ஷாவே பேசுகிறாரு, 2 நாளில் முடிஞ்சிடும், 4 காலில் முடிஞ்சிடும், அதெல்லாம் வதந்தி. எனக்கு தெரிஞ்சு 99 விழுக்காடு பிஜேபி அதிமுக கூட்டணியில் தாவேக்காக்கு இடம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி கேட்டகரிக்கெல்லாம் சொல்லியாச்சு, எனக்கு அதில் விருப்பம் இல்லை, இஷ்டம் இல்லை, எனக்கு என் கட்சி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, எங்கள் சின்ன ரெட்டலையை வந்து நீங்கள் தேர்தலில் நிற்க விடுங்க, அந்த சின்னத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், இது எனக்கு உண்டான தேர்தல். 2026 எனக்கு உண்டான, அதான் அதிமுகவுக்கு உண்டான தேர்தல். 2029 பிஜேபிக்கு உண்டான தேர்தல். இதை ஃபஸ்ட்டு கிளியராக இருங்கன்ற மாதிரி அவர் மத்தியிலிருந்து வரக்கூடிய மேற்பார்வையாளர்கள் பாஜக தலைவர்கள்கிட்ட பியூஷ் கோயல் உட்பட ஹஸ் கம்யூனிகேட். இன்னொன்று, அமித்ஷாக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஈக்குவேஷனில் பிசிறு தட்டலை, பிரச்சனை கிடையாது. ராகுல் காந்தியும் திரு ஸ்டாலின் அவர்களும் பேசிக்காமல் பரஸ்பரமாக நட்பு இல்லாமல் ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஃப்ரிக்ஷன் இங்கே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது இபிஎஸ் வேணான்னும் போது அவங்க எப்படி சேர்ப்பாங்க? இபிஎஸ் ஓபிஎஸ்ஸை வேணாம், சசிகலா வேணாம் அப்படின்னவர் தான் டிடிவி தினகரன் வேணுன்ற அந்த நிலைப்பாடுக்கு மாறுறாரு. அன்புமணி ராமதாஸ் வேணுமா இல்லை ஐயா மருத்துவர் ராமதாஸ் வேணுமான்னும் போது அன்புமணி ராமதாஸ் வேணும்னு அந்த முடிவுக்கு போகிறாங்க. இப்போ இந்த விஷயம் வரும்போது விஜய் வேணான்ற முடிவுக்கு அவங்க போயிட்டாங்க. ஆனால் அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து கொடியை காட்டிட்டாங்க, பிள்ளையார் சுழி போட்டாங்கன்னு வெளிப்படுத்துகிறாரு. பட் அவரோட அனுபவம், அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குது, இவர் வந்து நம்மளை வந்து பண்டலில் விட்டு ஏமாற்ற பார்க்குறாப்புல அப்படின்னு புரிஞ்ச உடனே இல்லைங்க அது சரிப்படாதுன்னு சொல்லிட்டு இஸ் டேக்கிங் பேக். கடைசி வரலாம் நம்பி வருவாங்க, நான் என் வேலையை பார்த்துன்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அவங்க வந்து காங்கிரஸ்க்கு எவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்க, 28 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மிச்சத்தை எல்லாம் பார்த்துட்டு இவங்களும் வேலை அடையமும் டைம் கிடையாது, இன்னும் 1 or 2 டேஸில் சீட்ஸ் முடிஞ்சிடும், கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா விஜய் போய் ஒரு வேளை கெஞ்சி நேராக போய் கேட்டு, ரொம்ப அசிங்கமாக போச்சு குமார், யாருமே சேர்த்துக்கல ஆட்டத்தில், சேர்த்துக்கோங்க அப்படின்னா என்னப்பா ரொம்ப லேட்டாக வரையாப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஆப்ஷன் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு, எதிர்பார்த்தாங்க. டைம் ஆனவுன்னா டோர்ஸ் அப்படின்னு க்ளோஸ்ட். 2 நாளைக்கு முன்னாடி அவர் சொன்னாரா, எங்கள் தலைமை இல்லை எங்களோட கோரிக்கைகளை எங்களோட அந்த இதெல்லாம் ஏற்றுக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க எங்கள் கூப்பிட்டு பேசிட்டா நாங்கள் போவோம். அப்புறம் நம்ம வெரிஃபை பண்ணுறோம், செக் பண்ணுறோம், முன்னாடி இருந்துச்சு இப்போ இல்லை. அந்த இடத்து எந்த சீட்டு கொடுக்கணும்னு தெரியும்ல, அந்த சீட்டுக்கு இபிஎஸ் ஆளை ரெடி பண்ணிட்டாரு.
அவர் அவங்க கட்சிக்காரன் நம்புகிறாரு, நீ வேலையை பாரு, வாக்கு கொடுத்துட்டாரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை பற்றி கட்சிக்காரங்களுக்கு வந்து பேர் இவங்கவுங்க வேட்பாளர்னு வரும், அதை நம்ம கூட்டணிக்காக போய் அந்த நேரத்தில் கட்சி நேரத்தில் மாற்றணும்னா ஒடிஞ்சு போயிடுவாங்க கட்சிக்காரங்க, அது செய்யக்கூடாது. நான் அந்த மாதிரி இடத்துல இருந்திருக்கேன், சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு. சீட்டு இல்லைன்னா கூட வேறு ஏதோ ஒன்று வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் உனக்கு தான் சொல்லிவிட்டு அவங்கள செலவு பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா மாற்றுறது சரி கிடையாது. அம்மா ஒரு சில நேரத்தில் இதை பண்ணியிருக்காங்க, அதுலேயுமே எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சர்க்கிளில் அவர் பேசியிருக்கார். இது இந்த குழு போட்டாங்க இல்லைங்களா, இந்த குழுவில் இருக்கவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு. அப்போது ஈ ஹாஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங்கில். அப்படி இருக்கிற ஒரு ஆளை போயிட்டு எனக்கு முதலமைச்சர் தரானாங்க கூப்பிட்டாங்கன்னா, அப்போ ஓணும்ட்டே பண்ணுற வேலை தானே இது. எல்லார்கிட்ட இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் உருவணும். சொந்தமாக இல்லைன்னா என்ன பண்ணும்? இப்போ இந்த காட்டில் பார்த்திங்கன்னா இந்த கழுது புலி வந்து வேட்டையாட தெரியாது, நரி ஓனா அதெல்லாம் சொந்தமாக வேட்டையாட தெரியாது. அது என்ன பண்ணும்? வேறு எதுனா மிருகம் வேட்டையாடி எதுனா வச்சுக்கிட்டாங்கன்னு பார்க்கும், அப்படியே போகும், சவுண்டு விட்டுனே போகும், போயிட்டு எதுனா அதுனா அதை ஆட்டியை போட பார்க்கும். அதுதான் நடக்குது. கலைஞர் அவரும் பிடிக்கும், ஆனால் திமுகவை எதிர்ப்பேன். அம்மையார் ஜெயலலிதாவை பிடிக்கும், ஆனால் ஊழலுக்கு எதிராக பேசுவேன். கருப்பு பணத்தை பற்றி கோவப்படுவேன், ஆனால் இவர் லாட்ரி மார்ட்டின் அவர்களை அவங்க குடும்பத்தில் இருக்கிறோம் நான் கூட வச்சுக்குவேன், அதுவே வச்சுக்குவேன். அதிமுக வந்து ஒன்றும் இல்லை, சீன்லேயே இல்லை, ஆனால் அந்த கட்சியிலேருந்து ஜேசிடி பிரபாகர் செங்கோட்டையை வந்தால் கூப்பா கிருஷ்ணன் வந்தால் சேர்த்துக்குவேன். அதுக்கப்புறம் விசிகெல்லாம் ஒரு பொருளே கிடையாது. நாங்கள் எல்லாம் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அப்படியே நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். அவங்கக்கிட்ட இருக்க நிர்வாகிகளாம் எங்கிட்ட வந்துட்டாங்க. ஆனால் பேசுவோம், அப்புறம் மறுநாள் எதுக்கு பயப்படுறீங்க? எவ்வளோ முரணுங்க அந்த கட்சியில். ஏதோ காங்கிரஸ் பேசிகிட்டு இருக்காங்க, ஏதோ வந்துடுவாங்க, ஏதோ வந்துடுவாங்க, பட்ட நாமம் போட்டு போனாங்களா? காங்கிரஸ் பற்றி ஏன் ஒரு விமர்சனம் வரமாட்டேங்குது விஜய் வாயிலிருந்து? திமுகவோட நம்பர் 1 பெரிய கூட்டணி தலைமை யார்? காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸை பற்றி ஏன் வந்து ஒரு வார்த்தை பேசல? நீங்கள் தனியாக தானே நிற்கிறீங்க, எல்லாரும் எதிரி தானே. சரி, இப்போ காங்கிரஸ் கை சின்ன நிற்கிறதுல விசில் பிரச்சாரம் பண்ணாதா, எதிர்த்து பேசாதா? ஏன் காங்கிரஸை பற்றி பேசவே மாட்டேன்றீங்க? இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்குனா சேர்ந்து வாழலாம் அப்படின்ற அந்த ஆசை. கல்யாணம் ஒருத்தரோட, சேர்ந்து வாழலான்ற ஆசை வேற ஒருத்தரோட, கூட்டணி ஒருத்தரோட, ஆனால் அந்த ஆசை வேற ஒரு கட்சியோட. இப்படி புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஏன்னா காங்கிரஸ் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கா. 60 ஆண்டு கால அரசியலில் தமிழ்நாட்டுக்குன்னு காங்கிரஸ் எதுவுமே துரோகமே பண்ணலையா? தமிழ்னு பேசுகிறீங்க, உங்கள் கட்சி பேர் என்ன? தமிழக வெற்றி கழகம். இந்த தமிழகத்துக்கு இந்தி திணிப்பு கொண்டு வந்தது யார்? என் பராசக்தி படம் வந்தது, உங்கள் படம் தான் வரல. அந்த படம் போய் பார்த்துருக்கலாம்ல, அட்லீஸ்ட் தெரிலண்ணா ஒரு சில காட்சிகள் பார்த்து தெரிஞ்சுருக்கலாம்ல. காங்கிரஸ் பற்றி பேசவே மாட்டேறீங்க. அனிதா மறைவுக்கு போனால் தானே நீங்கள் நீட்டு இது சம்மந்தமாக ஏன் எதுவுமே பேசுறது இல்லை? இப்போது யார் எடுத்துன்னு வந்தது? கச்சத்தீவு மீனவர்கள் நண்பன் பேசுகிறீங்களே, யார் பீரியடில் கொடுத்தது? அதெல்லாம் கேட்கணும்ல. சரி, இந்த சைடு வாங்க. அதிமுக 90 சீட்டு கொடுக்குறாங்க, முதலமைச்சர் கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் வானா நிராகரிச்சிட்டிங்களா? ஏங்க அதிமுகவில் யாரெல்லாம் ஊழல் பண்ணாங்க போன ஆட்சி காலத்தில்? ஏன் நடவடிக்கை எடுக்கலை? ஏன் விஜயபாஸ்கர் மீது 2 விஜயபாஸ்கர் மீது நடவடிக்கை இல்லை? ஏன் வந்து ஐயா தங்கமணி மீது நடவடிக்கை எடுக்கலை? நிலக்கரியில் அப்போ நிலக்கரி காணா போச்சுன்னு செந்தில் பாலாஜி சொன்னார். நிலக்கரி என்ன அணில் சாப்பிட்டுச்சா, இல்லை குயில் சாப்பிட்டுச்சா, இல்லை யாருன்னா களவாண்டு போனாங்களா? கேட்கணும்ல. ஏன் கேட்கல? ஏன் ஆழத்துக்கு போக மாட்டேன்றீங்க? சம்பந்தமே இல்லாமல் ரஜினி அவர்களை போய் ஆழத்தில் போய் நோண்டுவீங்க. சம்பந்தப்பட்ட ஊழல்வாதிகளையோ அரசியல்வாதிகளையோ தோல் உறுத்தி காட்ட மாட்டீங்க. அப்போது பயந்து அமைதியாக இருந்து ஒளிஞ்சு அரசியல் பண்ணுற ஒரு ஆளுன்னு நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டா, காமராஜர் படத்தை வச்சுருக்கீங்க, ஆனால் திருச்சிவேல்சாமி பேசுவார், போட்டு கேளுங்க. காங்கிரஸ்காரனா யார் அப்படின்னா பட்டாசு மாதிரி இருக்கும் பேச்சு. அதனால தான் ஒன்றும் இல்லாமல் சுற்றி நிற்கிறாரு, பஸ்ஸில் போகிறாரு ஒரு சில நேரத்தில். அப்போ ஆடம்பர வாழ்க்கை இல்லாதவங்க தான் அந்த படத்தை வைக்கணும். ஐயா காமராஜர் படத்தை நான் வைக்கிறேன் அப்படின்னா குறைந்தபட்ச நேர்மை கொஞ்சமாச்சு இருக்கும். அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோவில் டிக்கெட்டு போட்டு விற்காத ஒரு ஆளாக இருக்கணும். ஏன்னா அவர் சினிமாக்காரர்களை பற்றி ஒரு வாட்டி பயங்கரமாக விமர்சனம்லாம் பண்ணியிருக்கிறார். சினிமாக்காரங்களை போய் நம்பி போனால் என்ன ஆகுன்ற மாதிரி. அதுக்கப்புறமா வந்து பெரியாரோட படம் வச்சுருக்கீங்க. பெரியாரோட படத்தை வச்சுட்டு பெண்களை வர்த்தி இல்லைன்னு.
அவர் பெண்களை, அதாவது ஆண்களை தரையில் போட்டு மிச்சாலும் மிதிப்பார் பெரியவர். பெண்களை ஒரு நாளும் விட்டு கொடுத்தது கிடையாது. பெண் விடுதலை தான். ஆம்பளை போய் நீ பிச்சை எடுத்து எக்கெடுக்கிட்டு போடான்ற மாதிரி தான் இருக்கும் தாத்தாவோட பேச்சு எல்லாமே. பெண்கள் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இருப்பார். ஏன்னா பாதிக்கப்பட்ட இனம், ஒடுக்கப்பட்ட இனம், ஆண் சர்வாதிகாரம் இருக்குது, அதனால் பெண் விடுதலை வேணும்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். அவர் படத்தை வச்சுக்கிட்டு வீட்டம்மாவை தன்னுடைய தொண்டர்கள் சமூக வளத்தில் ஆபாசமாக போடுறாங்க. அதை அனுமதிக்கிறது யார்? ஏன் அவங்க பெண்மணி இல்லையா? ஈழத்துலேருந்து வந்தால் இலங்கை தமிழருக்கு இங்கே கேட்குறதுக்கு ஆள் இல்லையா? இதெல்லாம் கலாச்சார சீர்கேடா இல்லையா? அரசியலுக்கு நீங்கள் அப்புறம் வாங்க சார். கலாச்சாரத்தை நீங்கள் கெடுக்கிறீங்களா இல்லையா? இது எப்படி ஏற்றுக்க முடியும்? எங்கன்னா ஒரு படம் போகக்கூடாது, மற்ற ஹீரோ படம், அங்கே போயிட்டு ஹீரோ நல்லாகிறாரு ஆனால் லோகேஷ் கிட்ட கதை இல்லை, அந்த ஹீரோ நல்லாகிறாரு ஆனால் அந்த டைரக்டர் பியூசிக்கு எங்காவது மாதிரி இல்லை. இதெல்லாம் கொழுப்பு தானே. இது வரலாம் யாருன்னா விஜய் படம் ஓடுற இடத்துல போயிட்டு இந்த யூடியூபர்ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸோ யாருன்னா போயிட்டு விஜய் சார் படத்தை இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா மற்ற கட்சி ரசிகர்கள்? நீங்கள் தானே இந்த வேலையெல்லாம் குரங்கு வித்தெல்லாம் நீங்கள் தானே பண்ணுறீங்க. அப்போ இதெல்லாம் தப்பாக இல்லையா? நான் சொல்கிறது எதுவுமே இல்லாதது கிடையாது, எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறதா நம்ம பேசுகிறோம். அப்போது அவ்வளோ முரண் இருக்குது, அவ்வளோ மாற்றம் தேவைப்படும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.